நீண்ட ஆழ்ந்த உறக்கத்திற்குள் போனார். திடீரென்று குமரன் அவருடைய வருங்காலத்திற்கு பயணம் சென்றார். வருங்காலத்தில் அவருக்கு ஒரு அழகிய குடும்பம் இருந்தது. ஒரு மனைவி மற்றும் மகன். மனைவியின் பெயர் சுந்தரி. மகனின் பெயர் ராஜேஷ் ஆகும். கனவில் இருந்தது வெறும் 8 மணித்தியாலங்கள் தான். ஆனால் அவருடைய கனவின் எதிர்கால வாழ்வு ஒரு நாள் முழுவதுமாயிருந்தது. வருங்காலத்தை பார்த்து அவருக்கு ஒரே குஷி. நாம் எதிர்காலத்தில் மிகவும் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறோம் என்று மனதிற்குள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அம்மகிழ்ச்சி நெடுநேரம் நிலைக்கவில்லை. சுந்தரி வெடு வெடுவென்று வந்து அவர் கையில் கொண்டு வந்த சூடான டீ கோப்பையினை மேசையின் மேல் வைத்துவிட்டு, குடியுங்கள் என்று எரிச்சலுடன் கூறினார். குமரன் டீ கோப்பையினை எடுக்கும்போது தெரியாத்தனமாக கீழே போட்டு உடைத்து விட்டார். இதை பார்த்த சுந்தரி, ஒரு டீ கோப்பையினை கூட ஒழுங்காக பிடிக்கத் தெரியாது. இதற்குள் எது செய்தாலும் குறை மட்டும் சொல்லிக் கொண்டே இருப்பீர்களே. இப்போது என்ன ஆயிற்று பார்த்தீர்களா என்று கோபமாக கத்தினார்.